ஓம் சக்தி. ஆன்மீகம் என்பது ஆன்ம ஒளியும் ஆன்ம கருத்தும் நிறைந்ததாகும். மாயம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். உன்னை நீயே அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீகம் தேவை. காந்தம் இரும்பு பொருட்களை இழுப்பது போல இன்னது செய், இன்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லித்தான் உங்களை நான் ஆன்மீகத்திற்கு இழுக்க வேண்டியுள்ளது. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது மேடு பள்ளத்திற்கு ஏற்றாற் போல, தரையின் தன்மைக்கு ஏற்றாற் போல, குழந்தையின் மனப்பக்குவத்திற்கு ஏற்றாற் போல அக்குழந்தையின் தாய் நடக்க வைத்து பழக்குகிறார். அதுபோல ஆன்மீகத்தில் குழந்தை பருவத்தில் உள்ள உங்களை உங்கள் மனப்பக்குவத்திற்கேற்றாற் போல சிறிது சிறிதாக பக்குவப்படுத்தி வருகிறேன். எல்லாம் தெரிந்தவன் போல உன்னை நினைத்து கொண்டு என்னை ஆராய்ச்சி செய்யாதே. நடக்க ஆரம்பிக்கும் போது தானே தனியாக நடக்க ஆரம்பித்தால் வழுக்கிவிட நேரிடும். அதுபோல எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று கருதி கொண்டு ஆன்மீகத்தில் நீ செயல்பட்டால் வழுக்கிவிட நேரிடும். எனவே எந்த நிலையிலும் என்னை விட்டு அகலாமல் பார்த்துக்கொள். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.